கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், அதிலே 13ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷருடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக இந்த பூவுலகில் வந்து அவருடைய ஊழியத்தின் அந்த ஆரம்ப கட்டத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்கிறது. அதற்காக என்ன செய்கிறார்? கலிலேயாவிலே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் இருக்கக்கூடிய யோர்தான் நதிக்கு என்ன செய்கிறார்? வருகிறார். கிட்டத்தட்ட இந்த கலிலேயாவிலிருந்து அந்த யோர்தான் நதிக்கு வரக்கூடிய அந்த தொலைவு என்று பார்க்கும்போது சராசரியாக 350 கிலோமீட்டராக என்ன செய்கிறது? அது இருக்கிறது. அவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த யோர்தான் நதிக்கு என்ன செய்கிறார்? வருகிறார். அதுவும் நம்ம 13ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனுடைய அந்த முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெறுவதற்காக என்ன செய்கிறார்? கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு வரக்கூடியவராக இருக்கிறார். காரணம், யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழியை என்ன செய்யணும்? முன்பதாகவே நின்று என்ன செய்யணும்? அதை ஆயத்தப்படுத்தக்கூடியவனா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அது எழுதப்பட்டது. அப்படியாக யோவான் ஸ்நானகன் பல காரியங்களிலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முன் காரியங்களை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதுலயும் ஒரு பணி இது. இப்பேற்பட்ட அந்த மிக முக்கியமான பணி. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க பார்க்கும்போது இதுல பின்வரும் காரியங்களை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவராலே இறங்கப்படுகிறார். அங்கே என்ன செய்யப்படுகிறது? தேவனானவர் என்ன செய்கிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்கிற அந்த மிக முக்கியமான அந்த தன்னுடைய குமாரனை குறித்ததான ஒரு அறிமுகத்தையும் என்ன செய்கிறார்? அங்கே செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு திரியேக தேவன் வெளிப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நிகழக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? ஆண்டவரே, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? அங்கே அவர் என்ன செய்கிறார்? தேவன் யார் என்று அறிந்த யோவான் ஸ்நானகன் தன்னைத்தானே என்ன செய்கிறார்? தாழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். நான் எப்படி ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் அவராலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நான் என்ன செய்யலாம்? அவருக்கு கொடுக்கலாமா? அப்படிங்கிற வார்த்தைகளை என்ன செய்கிறாரு? யோவான் ஸ்நானகன் ஆண்டவரிடத்துல என்ன செய்கிறார்? சொல்லக்கூடியவராக இருக்கார். ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை 15ஆம் வசனத்துல இப்படியாக நாம பார்க்கிறோம். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, இப்பொழுது நீ என்ன செய்? நீ எனக்கு இடம் கொடு. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? நீதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்துல என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்ன செய்யறாரு? ஆண்டவர் தெளிவா அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவரா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் மிக முக்கியமான அந்த காரியங்களை, மிக முக்கியமான சித்தங்களை, மிக முக்கியமான நோக்கங்களை என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட காரியங்களை தேவன் நிறைவேற்றும்படியாக நம்ம இடத்துல என்ன செய்கிறாரு? தேடி வரக்கூடியவரா இருக்காரு. ஆனா அநேக நேரங்கள்ல நாம என்ன செய்கிறோம்? இந்த யோவான் ஸ்நானகனை போல என்ன செய்கிறோம்? நம்ம தடை செய்யக்கூடியவரா இருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் தன்னைத்தானே தாழ்த்தி என்ன செய்றாரு? அதற்கு தடை சொன்னாரு. ஆனா சில நேரங்கள்ல வேதத்துல அநேக எடுத்துக்காட்டுகளை பார்க்க முடியும். மோசேயும் என்ன செஞ்சாரு? முதல் முறையா தேவன் அழைத்து என்ன செய்யறாரு? அங்க எகிப்துக்கு போய் பார்வோனிடத்துல பேசணும்னு சொல்லும்போது முதல் முறையா மோசேயும் என்ன செய்யறாரு? அதை மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதுக்கு சாக்கு போக்குகளை சொல்றாரு. இது மாதிரி அநேக நம்ம எடுத்துக்காட்டுகளை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது மாதிரி இங்க நம்ம பார்க்கும்போது யோவானும் என்ன செய்யறாரு? அதற்கு முதல்ல தடை செய்கிறார். ஆண்டவருக்கே என்ன செய்கிறார்? தடை செய்கிறார். ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே மறுபடியும் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அங்க மிக முக்கியமான அந்த காரியங்கள் என்ன செய்கிறது? நிறைவேறக்கூடியதா இருக்கு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நோக்கங்களை, சித்தங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று என்ன செய்கிறார்? அதை விரும்புகிறார். அது மட்டுமல்லாது அதை நிறைவேற்ற ஆண்டவரே நமக்கு உதவி செய்கிறார். அவரே நம்மை என்ன செய்கிறார்? தேடி வரக்கூடியவரா இருக்கிறார். ஆனா அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி யோவான் ஸ்நானகனை போல நம்ம
கீழ்ப்படிந்தோமானால் அங்கே மிக முக்கியமான காரியங்கள் என்ன செய்கிறது நிகழ்கிறதா இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. அங்க என்ன செய்யறார், பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். திரியேக தேவன் அங்க வெளிப்படுகிறார். தேவன் தன்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனை என்ன செய்கிறார், அங்கே அறிமுகப்படுத்தி அந்த அறிக்கையான அந்த வார்த்தைகளை என்ன செய்கிறோம் பார்க்க முடியுது. அப்போ இப்பேற்பட்ட அந்த காரியங்கள் என்ன செய்யுது, அங்கே நிகழக்கூடியதா இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கான அந்த சித்தங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றும் போது, அதை நமக்காக வெளிப்படுத்தும் போது, அதை நம்மோடு அந்த வார்த்தைகளால இடைப்பட்டு அதை நிறைவேற்ற நமக்கு உணர்த்தும் போது, நாம அதற்கு கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒருவேளை அப்படியாக நாம என்ன செய்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருப்போமானால், அங்கே தேவனுடைய நாமம் மிக முக்கியமாக அது மகிமைப்படக்கூடியதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமைப்படக்கூடியவரா இருக்கிறார் என்பது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் மகிமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து இந்த நாளையும் கூட நாம் தொடங்குவோம். தேவன் நம் அனைவரும் கூட ஆமீன்.